यावद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीरसम्मकार्जमुनिपादाम्बुदेन्दिन्दिरं दान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैर्बान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर जडरिपुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं रसम्मे नरहरिषडजिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकार्यप्रभवैति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्छटारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारि संयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्येति दुर्विकपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षाबलं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयम् ईर्ष्यालम्बविवर्जितं शुभगुणैर्बान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चिदजितेश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभावतीनां भावः कथं भवितुम् अर्हति वाग्विधेयः। विष्णुपुराणम् आरावद् अंशं 7வது अध्यायम् கேசித்வஜர் காண்டிக்ய ஜனக சம்வாதம். இப்போ காண்டிக்ய ஜனகர் காட்டுல வாசம் பண்றார். கேசித்வஜர் அவருடைய யாகம், அதனுடைய யாக பசுவை ஒரு புலி அடிச்சுட்டு போயிட்டுனால அதுக்கு பிராயஷ்சித்தத்தை இவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார். யாகம் பூர்த்தியானதுக்கு அப்புறம் குரு தட்சிணை கொடுக்கறதுக்காக வந்த பொழுது இவர் என்ன குரு தட்சிணை வேணும்னு கேட்கிறார். அப்போ எனக்கு என்ன வேணும்னு கேட்டா, மந்திரிகள்லாம் நீங்க ராஜ்யத்தை திருப்பி கேளுங்கன்னு கேட்கிறா. அப்போ இவர் வேண்டான்னு சொல்லிடுறார். எனக்கு எனக்கு அது கேட்கிற, எனக்கு ராஜ்யத்தை பத்தி கேட்கல, எனக்கு நான் குரு தட்சிணை அப்படின்னு ஏதாவது வேணும்னு கேட்டா, எந்த காரியம் பண்ணினால் லோகத்துல இருக்கக்கூடிய சகல கஷ்டங்களும் நீங்குமோ அந்த பரமார்த்த ஞானத்தை எனக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி முடிக்கிறாரு. அதான் சொல்ற, யதி சேத் தீயதே மஹ்யம் பவதா குரு நிஷ்கிரியா தது கிளேஷ பிரசமாய அலம் எத் கர்ம ததுதீரயா. எது கர்ம எது கிளேஷ பிரசமாய, கிளேசங்களை அது போக்கடிக்க கூடியது எது ஒன்றோ அந்த ஞானத்தை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு காண்டிக்ய ஜனகர் கேட்கிறார். 7வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல கேசித்வஜோவாச்ச அவர் கேட்கிறார், ந பிரார்த்திதம் துவயா கஸ்மாத் அஸ்மத் ராஜ்யம் அகண்டகம் ராஜ்ய லாபாத்வினா ந அந்யது க்ஷத்ரியாணாம் அதிப்பிரியம். உடனே அவர் திருப்பி கேட்கிற, க்ஷத்ரியருக்கெல்லாம் ராஜ்யம்தான ரொம்ப பிடிச்ச விஷயம், அதை விட்டுட்டு அந்த ராஜ்யத்தை கேட்காமல் அந்த யோக மார்க்கம்
அந்த ஞான மார்க்கத்தை பத்தி கேட்கிறீங்களே, ஏன் கேட்டேள் அப்படின்னு இவர் திருப்பி கேட்கிறார். சாதாரணமா க்ஷத்திரியர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமானது ராஜ்யம்தான். அது சொல்ற, ராஜ்ய லாபாத்வினா க்ஷத்ரியானாம் அதிப்பிரியம் நான் அந்நியது. ராஜ்யத்தை தவிர க்ஷத்திரியர்களுக்கு வேற எதுவுமே பிரியமானது இல்ல. தத்து ந துவயா பிரார்த்திதம். அத நீங்க கேட்கலையே. கஸ்மா, என்ன காரணம்? நீங்க ராஜ்யத்தை தானே கேட்கணும். அதை விட்டுட்டு வேற ஏதோ அந்த ஞான மார்க்கம் யோக மார்க்கத்தை கேட்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே காண்டிக்க ஜனக்கர் பதில் சொல்ற, கேசித்வஜ நிபோதத்வம் மயா ந பிரார்த்திதம் யதா ராஜ்யம் ஏதது அசேஷம் தே எத்திர கிருத்னந்தி அபண்டிதாஹா. உடனே அவர் சொல்ற, நான் ஏன் ராஜ்யத்தை கேட்கலன்றத காரணம் தெரியுமா? இப்போ சொல்றார், நிபோதத்துவம் அறிந்து கொள், மயா ந பிரார்த்திதம் யதா. ஏன் நான் கேட்கல அப்படின்னு கேட்டா, ராஜ்யம் ஏதது அசேஷம் தே எத்திர கிருத்ரந்தி அபண்டிதாகா. இப்போ இந்த ராஜ்யத்துல ஆசை இருக்கிறவா எல்லாரும் அபண்டிதாக, ஞானம் இல்லாதவர்கள், முட்டாள்னு அர்த்தம். ராஜ்யத்தை முட்டாள் தான் கேட்பான். அதாவது சொல்ற, இங்க வியாக்கியானத்திலாம் ரொம்ப அழகா எழுதுற. முமுக்ஷோஹோ கிளேசம் காண்டிக்ய வைராக்கியம் பரீட்சித்துமாக. அவர் கேசித்வஜர் ஏன் இந்த கேள்வியை கேட்டார்னு கேட்கிறார். முமுக்ஷோஹோ கிளேசம். முமுக்ஷுன்னா மோட்சத்தை அடைய ஆசை உள்ளவன். அவனுக்கு அந்த கிளேசம், ஏன் மோட்சத்தை அடையணுங்கிறதுல ஐயோ ஏன் இவ்வளவு தடைகள்லாம் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கும், இவருக்கு உண்மையிலேயே வைராக்கியம் இருக்கா அப்படிங்கிறதுக்காகவும் அந்த கேள்வியை கேட்கிறார் அவர். இப்போ பிரஜாபாலனாதேகே க்ஷத்ர தர்மஸ்ய ராஜ்ய மூலத்வாத தது உபேட்சாயாம் தோஷாத்து கிம் ராஜ்யம். அதாவது க்ஷத்ரியர்களுக்கெல்லாம் முக்கியமான தர்மம் என்ன அப்படின்னு கேட்டா பிரஜாபாலனம், பிரஜைகளை ரட்சிக்கிறது அப்படிங்கிறது தான் க்ஷத்ரியர்களுக்கு தலையாய கடமை. அதை விட்டுட்டு அது ராஜ்ய மூலத்வாத், அதுக்கு ராஜ்யம் வேணும். ராஜ்யம் இருந்தால்தான் பிரஜைகளை எல்லாம் ரட்சிக்கலாம். அதுக்காக காரணம் கேட்டார்னு சொல்ற. இவர் அதுக்கு சொல்ற, இது ராஜ்யத்தை மூடர்கள் தான், ஞானம் இல்லாதவா தான் கேட்பான். க்ஷத்ரியாணாம் அயம் தர்மஹா எது பிரஜா பரிபாலனம் வதச்ச தர்மயுத்தேன ஸ்வராஜ்ய பரிபந்தினாம். அதாவது க்ஷத்ரியர்களுக்கெல்லாம் பிரதானமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டா பிரஜாபாலனம் தான். க்ஷத்ரியாணாம் அயம் தர்மஹா எது பிரஜாபாலனம், பிரஜைகளை பாலனம் பண்ணணும், காப்பாற்றணும். அப்புறம் இந்த ராஜ்யத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய சத்ருக்கள், இந்த சத்ருக்களை எல்லாம் என்ன பண்ணணும், தர்ம யுத்தத்துல அவளை கொல்லணும். அதாவது வேணும்னு இப்படி எல்லாம் கொல்லக்கூடாது. தர்ம யுத்தம் பண்ணி அதுல சத்ருக்களை ஜெயிச்சு அவளை வதம் பண்ணி ராஜ்யத்தை காப்பாத்தி பிரஜைகளை பாலனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் க்ஷத்ரியர்களுடைய பிரதானமான கடமை. அதுக்காக சொல்றார், தத்ர அசக்தஸ்ய மே தோஷா நைவ ஸ்யாத் அபஹிருதே த்வயா பந்தாய ஏவ பவதி ஏஷா ஹி அவித்யாபி பிரமோஜ்ஜிதா. அதுக்கு மேல சொல்ற, இப்போ அசக்தஸ்ய மே தோஷா நைவ, இத பிரஜாபாலனம் தான க்ஷத்திரியர்களுக்கு பிரதானமான காரியம். அது எனக்கு சக்தி கிடையாது. எப்படி அவர் அழகா சொல்றார், எனக்கு பிரஜைகளை பாலனம் பண்றதுல சாமர்த்தியம் கிடையாது, சக்தி கிடையாது. அழகா சொல்ற, தத்ர அசக்தஸ்ய மே நைவ தோஷா. அது என் பேர்ல தோஷம் இல்லை. ஏன்னா சக்தி இருக்கிறவன் தான் காப்பாற்றணும். சக்தி இல்லாதவன் பிரஜைகளை எல்லாம் அப்படி விட்டுட்டான் அப்படின்னாக்க அது தோஷமாகாது. அப்ப யார் அதுக்கு சக்தி உள்ளவனோ அவங்கிட்டதான் அந்த காரியத்தை ஒப்படைக்கணும். இவன் மிஸ்மேனேஜ்மெண்ட்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஐ எம் நாட் த கேப்பபிள் பர்சன்,
ஐ எம் நாட் த ரைட் பர்சன். அதான் சொல்றார், அசக்தஸ்ய மே தோஷா நைவ. அது என்கிட்ட சாமர்த்தியம் இல்லாத என்கிட்ட இருந்து நீ என்கிட்ட இருந்து பிடிங்கின்றது நியாயம்தான். அதை நான் ஒன்றும் பெருசா நினைக்கல. நைவ அஸ்தி அபகிருதே துவயா பந்தாயைவ பவதி ஏஷா ஹி அவித்யா அந்நியக்ரமோஜிதா. அப்போ ராஜ்யத்துல எனக்கு அதிகாரம் இருந்து பிரஜைகளை எல்லாம் நான் சரியா காப்பாத்தலன்னு இருந்துட்டா என்ன ஆகும்? அது பெரிய தோஷமாக ஆகும். சொல்றார், பந்தாயைவ பவதி. இது பந்தத்துக்கு காரணமாக, தோஷத்துக்கு காரணமாக ஆகும். ஏன்னா அது பெரிய தப்பு. எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் பண்ண வேண்டிய காரியத்தை சரியா பண்ணலைன்னா எனக்கு அது பாபம் வந்து சேரும். பொதுவா ஒரு வச்சனம் சொல்லுவா, ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம். பிரஜைகள் பண்ணக்கூடிய பாபங்கள் ராஜாவை வந்து சேருமா. அதனால ராஜா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த பிரஜைகள் எல்லாம் அவரவர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்கிறார்களா, இதுதான் பிரதானமான. அதான் பிரஜாபாலனம். இவனுக்கு என்ன டியூட்டியோ அந்த டியூட்டியை சரியா பண்றானான்னு பாக்குறது தான் ராஜாவினுடைய பிரதானமான கடமை. அப்போ அதை சரியா பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அது தோஷம். அதாவது அதுக்கு மேல சொல்ல, பந்தாயைவ பவதி ஏஷா ஹி அவித்யாபி கிரமோஜிதா. அதுக்கு மேல அங்க வியாக்கியானத்துல எழுதுற, மமது அசக்தஸ்ய தத்ர ராஜ்யே त्वया அபகிருதே சதி தது உபேக்ஷாயாம் நர் தர்மலோப. அதை நான் வேண்டான்னு ஒதுக்குறதுங்கிறது பெரிய அது ஒண்ணு பெரிய அதர்மம் இல்லை. அனதிகாராத், எனக்கு அதிகாரம் இல்லை அதுல. சதி அதிகாரே தது உபேக்ஷாயாம் தோஷா, எனக்கு அதிகாரம் இருக்கு, சக்தி இருக்கு, இருந்து நான் அதை வேண்டான்னு சொன்னேன்னா அது தோஷத்துக்கு ஆகும். அக்ரமோஜிதா வித்யமானே அப்படி அதிகாரே தியக்தா அவித்யா பிரஜாபாலனாதிக்ரியா பந்தாய பாபாய. இருந்து அதை பண்ணலன்னா அது பாபத்துக்காக காரணமாக ஹேத்துவாக ஆகும். சொல்ற, ஜன்ம உபபோக லிப்சார்த்தம் இயம் ராஜ்யஸ்பிருஹா மம அந்நேஷாம் தோஷஜா சைவ தர்மம் வை ந அனுருத்தியதே. இப்போ அவெல்லாம் சொல்ற, அந்த இந்த மத்தவாள்லாம் என்ன பண்றா, ஜன்ம உபபோக லிப்சார்த்தம் இயம் ராஜ்யஸ்பிருஹா மமா. இப்போ ஜன்மாந்தர பாபங்கள், ஜன்ம உபபோகம். ஜன்மம் உபபோகம் அப்படின்னு சொன்னா பூர்வ ஜன்மத்துல கிருதி இருக்கக்கூடிய கர்மாக்கள். ஜன்ம உபபோகே இது அதுக்கு சொல்ற அந்நேஷாம் சம்பந்தினி. இப்போ இந்த ஒரு அந்த அந்த சுகம் அது ஜன்மாந்தர கிருதத்துல இருக்கிறதுக்காக அந்த புண்ணியங்கள்லாம் இருந்தது. ஆனா மற்றவாளுக்கெல்லாம் எப்படி, அந்நேஷாம் தோஷஜா செய்வ. ஜன்ம உபபோக லிப்சார்த்தம்னு சொல்லிச்சு இன்னொரு அர்த்தமும் அதுல துவனிக்கிறது. இதுல என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு அல்பமான போகங்கள். அது வியாக்கியானத்திலையும் எழுதுறார், ஜன்மாந்தர உபபோக லிப்சைவா. சின்ன ஒரு அல்ப இதுக்காக தான் இருப்பது. ஆனா மற்றவாளுக்கெல்லாம் அது எப்படி இருக்கு, மந்திரிகள்லாம் ராஜ்யத்தை வேணும்னு கேட்கிறாளோ இல்லையோ, அவ எதுக்காக பண்ணா தெரியுமா, அவ கேட்டதுக்கு காரணங்கள் எல்லாம் ஒரு ஒரு அதுல ஒரு பிடிப்பு, அதுல ஒரு ஆசை பற்று, அதுக்காக இருக்கும் இல்லையோ. அந்த அந்த தோஷத்தினால அந்நேஷாம் சைவனா அந்த ராஜ்ய போகம் இருக்கும் இல்லையோ, தோஷஜா தோஷத்தினால் உண்டானது. என்ன தோஷம் அப்படின்னு கேட்டா, அந்த அதுல ஒரு பிடிப்பு, அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு துறை, இந்த தோஷங்கள்லாம் இருந்தா அந்த ஆசை தானா வருது. இந்த ஆசை அப்படிங்கிறது தான் அந்த தோஷத்துக்கு காரணம். அந்நேஷாம் தோஷஜா சைவ தர்மம் வை நான் அனுருத்தியதே. அது தர்ம வழியில வந்த ஆசை கிடையாது அதெல்லாம். அதாவது எப்படி வருது அது சொல்ற, அது தர்மம் வை நான் அனுருத்தியதே, அது தர்ம மார்க்கத்தினால ஏற்பட்டது கிடையாது. அந்த அதனால இதையெல்லாம் நாம, ஆனா எனக்கு ஆசை கிடையாது. யாஜ்யா
க்ஷத்ரபந்தூனாம் தர்மாய ஏதஹ சதாம் மதம் அதஹ ந யாச்சிதம் ராஜ்யம் அவித்யா அந்தர்கதம் தவ. அதாவது இரண்டாவது ந யாஜ்யா, யாஜ்யான்னா யாஞ்சா, யாஜ்யா இல்லைன்னா யாஞ்சா. யாஞ்சான்னா அர்த்திக்கிறது, கேட்கறது. கத்திரியர்கள்லாம் ராஜ்யத்தை பிச்சை எடுத்து வாங்கக்கூடாது. இவ்வளவு அழகான இது. அப்போ அந்த சொல்ற க்ஷத்ரபந்தூனாம் ந யாஞ்சா தர்மாய ஏதா சதாம், இதுதான் சாதுக்களுடைய மதம். இது பெரியவாளுடைய ஒரு ஒரு சிஸ்டம், ஒரு பிலீஃப் என்னன்னு கேட்டா, க்ஷத்ரியனா இருக்கிறவன் அதை ப்ராப்பரா செய்யணும். எய்தர் யூ ஹாவ் டு இன்ஹெரிட் ஃப்ரம் யுவர் ஆன்சஸ்டர்ஸ், அது நமக்கு உரிமை இருந்து வருது. இல்லாட்டா பிச்சை எடுத்தா ராஜ்யத்தை வாங்குவா இருக்கு, அப்படி வாங்க கூடாது. அதெல்லாம் யுத்தம் பண்ணி வாங்கணும். அதனால தர்மா போதம் அத்தஹா ந யாச்சிதம் ராஜ்யம் அவித்யா அந்தர்கதம் தவ. ஆகையினால நான் ஒரு ஒரு இது பேராசையினால அது ஏன் வரும், அதனால நான் உங்ககிட்ட ராஜ்யத்தை கேட்கல. இப்ப அந்த காரணத்தினால எனக்கு ராஜ்யம் வேண்டாம். ராஜ்யே கிருத்ரந்தி அவித்வாம்சா மமது துவாஹிருத சேதசா அகம் மான மகாபானம் மதமத்தா ந மாதிருஷாக. அதாவது இந்த ராஜ்யே கிருத்ரந்தி அவித்வாம்சா, அவித்வாம்சா அவித்வாம்சா அப்படின்னு கேட்டா கீழே சொன்ன போல அபண்டிதாகான்னு முட்டாள்கள். முட்டாள்கள் தான் ராஜ்யத்துக்கு ஆசைப்படுவான், எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பான். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டா சொல்ற அவித்வாம்சா மமத்வா ஆகிருத சேதசா. மமத்துவம், மமத்துவம்னா அந்த பொசசிவ்னஸ், என்னுடையது, இது நான், என்னுடையதுன்னதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த those who have the sense of high possessiveness attitude, அந்த எல்லாத்தையும் அந்த வேணும்னு ஆசை பேராசைப்படுறவன்லாம் இருக்கானோ இல்லையோ, அவன் தான் ராஜ்யத்துக்கெல்லாம் ஆசைப்படுவானே தவிர அந்த ஒரு ஒரு அகம்மான மகாபான மதமத்தா ந மாதிருஷாக. அதாவது அந்த 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 அகம்மானம், அகங்காரம், மமகாரம் இந்த மாதிரி இருக்காளோ இல்லையோ, இந்த அந்த 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 அகம்மான மகாபானம், அகம் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒரு 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 வைன் குடி, அது போதையை கொடுக்கிறது. அப்போ அகம் மமான்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அகம்மான மகாபானமா, அது பெரிய கொடி மாதிரி அது. அதனால போதைக்கு போத தலைக்கு ஏறிடுமாறு. அதனால அவாதான் ராஜ்யத்தை கேட்பாளே தவிர எனக்கு அதுலலாம் மோகமே கிடையாது, எனக்கு ராஜ்யமே வேண்டாம், ரொம்ப அழகா, அதனால நான் கேட்கல அப்படின்னு. ஸ்ரீ பராசரஹா பிரகிருஷ்ட சாத்விதி ததப்ராஹ கேசித்வஜோ நிருபாஹ காண்டிக்ய ஜனகம் பிரீத்யா ஸ்ரூயதாம் வச்சனம் மம. இந்த மாதிரி காண்டிக்கர் சொன்ன உடனேயே கேசித்வஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்ல, பசி நன்னா சொன்ன, நன்னா புரிஞ்சுட்டு இருக்க ராஜ்யத்தினால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரீத்தியோட சொல்ல ஆரம்பிச்சார். அதாவது இதே மாதிரி சாகுந்தலத்துல காளிதாசன் எழுதுறான். 5வது அங்கத்தை சொல்றப்போ துஷ்யந்தன் பிரஜாக பிரஜாக பிரஜைகள் பிரஜைகள் பிரஜைகள்னே அவனுக்காக ராஜா பண்றானே தவிர இதெல்லாம் ராஜாவுக்கு உண்மையிலேயே சுகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதாவது the more you become responsible or more இதெல்லாம் தார்மீகமா இருக்கிறவாளுக்கு இப்பெல்லாம் வருதுங்கிறது அதர்மத்தினால வருது, அது வேற விஷயம். தார்மீகமாக இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டா அது என்னன்னு கேட்டா அவளுக்கு இன்னும் கிளேசத்தை தான் கொடுக்கறது. அத சொல்ல ஆரம்பிச்சார். கேசித்வஜஹா அகம் ஹி அவித்யா மிருத்யும் தர்த்து காமஹா கரோமி வை ராஜ்யம் யாகாம்ச்ச விவிதான் போகைஹி புண்ணியக்ஷயம் ததா.
அதுக்கு சொல்றேன், சுவாமி நான் வந்து அடிக்கடி இதையெல்லாம் இந்த கர்மாவெல்லாம் நான் பண்றேன் இல்லையோ, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஞான மார்க்கத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த தடங்கல்களை எல்லாம் இந்த 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 கர்மாக்கள்னால போறது. இப்போ அதனால இதுக்காக இந்த ராஜ்ய பரிபாலனம் அந்த மாதிரி யாகங்களை எல்லாம் பண்றேன் நான். அகம்ஹி அவித்யா மிருத்யும் தர்த்து காமஹா கரோமிவை ராஜ்யம் யாகாம்ச்ச விவிதான் போகைஹி புண்ணியக்ஷயம் ததா. இங்க வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இப்ப வந்து ரொம்ப பாரிபாஷிகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த அதுக்கு வியாக்கியானம் எழுதுறார், எங்களாழ்வான் எழுதுற போது, யோகஸ்வரூபம் வக்ஷன்னு தது அந்தர்பூதம் அத்தியாத்ம யோகா அதிகமேன இது ஸ்ருதி விஹிதம் பிரகிருதி புருஷ விவேகம் விஹிதம் கர்மச்ச ஆஹ அகம் அவித்யா வர்ணாசிரம விஹித கர்மணா. இந்த அவித்யாங்கிற சப்தத்துக்கு முக்கியமான அர்த்தம், சாதாரணமா நம்ம அதாவது சம்ஸ்கிருத பாஷையில ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் வரும். இப்ப இந்த ஒரு சில கோஷங்கள்லாம் உண்டு, பல அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல், அதாவது ஒரே வேர்டு அப்படின்னு இருந்தா அதுக்கு எந்த கான்டெக்ஸ்ட், எந்த பிரகரணம், எந்த பிரகரணத்தை உத்தேசிச்சு அந்த பதம் இருக்குன்றத பார்த்து அதுக்கு அர்த்தம் சொல்லணும். நாம இஷ்டப்படி அவித்யா அப்படின்னு சொன்னாலே நமக்கு இக்னரன்ஸ்னு பொதுவான அர்த்தம். பிரசித்தமான அர்த்தம் என்ன? அவித்யா. வித்யா, வித்யான்னா ஞானம். இப்ப அவித்யான்னா அஜ்ஞானம் அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுவான். ஆனா அவித்யாங்கிறதுக்கு பொதுவான அர்த்தம் இருந்தாலும் கூட இது கான்டெக்சுவல் மீனிங்கிறது இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்துன்னு உபனிஷத்து இருக்கு, சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்த உபனிஷத்து. அதுல ஒரு மந்திரம் உண்டு, வித்யாம் ச அவித்யாம் ச எஸ்தத் வேத உபயம் சஹா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஷ்ணுதே அப்படின்ற மந்திரம். இதுக்கு அவித்யா சப்தத்துக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் பண்ணணும்னு கேட்டா கர்மான்னு அர்த்தம் பண்ணணும். வித்யானா ஞானம், அவித்யானா ஞானத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியது கர்மான்னு அர்த்தம் இருக்கு. இதுதான் வேதாந்தத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வழி, ஒரு மார்க்கம். வேதாந்தத்துல முக்கியமா சொல்றது என்னன்னு கேட்டா, இது கீழே பராசர மகர்ஷியும் சொல்லியிருக்க, வர்ணாசிரம ஆச்சாரமதை ஆராத்தியதே பரப்புமான்னு ஒரு பதம் நம்ம பார்த்திருக்கோம். அடிக்கடி பாஷ்யக்காரர் இதையும் சொல்லுவார். நமக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அது வர்ணாசிரம தர்மங்கள். இன்னென்ன வர்ணத்தவர்களுக்கு, இன்னென்ன ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு இந்தந்த மாதிரி கர்மாக்கள் விகிதம் செய்யப்பட வேண்டியதுன்னு, இது டியூட்டிஸ் தான். என்ஜாயினிங் டியூட்டிஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ஒன்ஸ் ஸ்டேஜ் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டேஜுங்கிறது ஆசிரமம், ஸ்டேட்டுங்கிறது வர்ணம். ஸோ there are duties that are to be performed or executed by an individual in accordance with one's state and stage of life. இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவரவர்களுடைய வர்ணம், அந்தந்த வர்ணத்துல இருக்கக்கூடிய ஆசிரமங்கள், அந்தந்த வர்ணத்துக்கும் அந்தந்த ஆசிரமத்துக்கும் தகுந்ததான கர்மாக்கள், இதுக்குதான் அவித்யான்னு பேர். இதுதான் ஒரு டெக்னிக்கலா பாரிபாஷிகமாக சாஸ்திரங்கள்ல சொல்றது. வித்யாம்ச அவித்யாம்ச எஸ்தத் வேத உபயம், இரண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி ஒர்க் பண்ணும்? அதாவது ஞானம், ஒருத்தனுக்கு ஞானம் வரணும். ஞானம் வரணும்னு சொன்னா நம்ம படிச்சா சாதாரணமா படிச்சுட்டு புரிஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்க்கறதுங்கிறது அது ஒரு வகையான ஞானம். அத வந்து நம்ம சொல்ற போது ஒரு சூப்பர்ஃப்ளூவஸ்
நாலெட்ஜுன்னு சொல்லும். ஒரு மேலெழுந்தவர். சரி, நம்ம எல்லாம் இப்போ நிறைய உபன்யாசங்கள்லாம் கேட்கிறோமோ இல்லை கதா காலக்ஷேபங்கள்லாம் கேட்கிறோம். கதையை கேட்டுட்டு அது பாட்டுக்கு சரி நீ ஏதோ ஒரு நல்ல பொது போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அது ஒரு வகையான நான் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர இட் கெனாட் பி டெக்னிக்கலி டேர்ம்ட் ஆஸ் ட்ரூ நாலெட்ஜ். இப்ப ட்ரூ நாலெட்ஜ் உண்மையான ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் ஆத்ம ஞானம்னு பேர். அதுதான் இங்க சொல்ற அத்தியாத்ம யோகா அதிகமேனேன அப்படின்னு வியாக்கியானத்துல எழுதுற. அத்தியாத்ம யோகம் ஆத்மம் அதிகிருத்திய ஆத்மாவை பற்றின ஒரு தெளிவான ஞானம். இந்த ஆத்மாவை பற்றின தெளிவான ஞானம் அப்படிங்கிறது நமக்கு எப்ப சித்திக்கும்? ஆத்மாவை பற்றின ஞானம் நமக்கு எப்ப தெரியும்? ஆத்மாவை பற்றின உண்மையான ஞானம் எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டா நம்முடைய அது ஞானத்துக்கு சாதனம் மனசு புத்தியில எல்லாம் வரணும். ஒரு தெளிவான ஞானம் வரணும்னா மனசுல இருக்கக்கூடிய கல்மிஷங்கள் அழுக்குகள்லாம் போகணும். அதாவது மனசுல அழுக்குகளோ அந்த பாபங்கள்னு அர்த்தம். இந்த பாபங்களால ஏற்பட்ட அழுக்குகள் இருக்கிற வரையில் அழுக்குல ஞானம் வராது. இப்போ ஒரு திருஷ்டாந்தமா சொல்லணும்னா ஒரு கண்ணாடியில முகம் நம்ம பார்க்கிறோம். கண்ணாடியில நம்ம முகம் தெளிவா இருக்கணும்னா அந்த கண்ணாடி சுத்தமா இருக்கணும். இந்த மலினம்னா அழுக்கு. இப்ப அதுல ஒரேடியா அந்த அழுக்கு படிஞ்சு ஒரு இதெல்லாம் இருந்ததுன்னாக்க நாம பார்க்கக்கூடிய முகங்கிறது தெரியாது. இப்ப எப்போ கண்ணாடிங்கிறது சுத்தமாக இருக்கோ அப்பதான் அதுல முகம்ங்கிறது நன்னா பிரதிபலிக்கும். அந்த மாதிரி நமக்கு மனசுங்கிற ஒரு கண்ணாடி, இந்த மனசாகிற கண்ணாடியில தெளிவா அந்த ஞானம் வரணும். அந்த ஞானம் தெளிவாக மனசுல ஏற்படணுமாக இருந்தால் மனசு சுத்தமாக இருக்கணும். மனசோ புத்தியோ சுத்தமாக இருக்கிற பட்சத்துலதான் அதுல ஞானம்ங்கிறது தெளிவாக தெரியும். நம்ம சொல்லக்கூடிய உபதேசங்களோ மற்ற விஷயங்களோ தெரியும். அது இல்லாத போனால் ஞானம் ஏற்படாது. அப்போ மனசு எப்ப சுத்தமாகும் அப்படின்னு கேட்டா கர்மாவை பண்ணணும். கர்மா அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் என்ஜாய்டு டியூட்டிஸ்ங்கிறது எதுக்காக விதித்திருக்கு சாஸ்திரத்துல அப்படின்னு கேட்டா ஞானம் ஏற்படணும். ஞானம் ஏற்பட்டால்தான் அதில் உபாசனைக்கு போகும். இதுக்காக இந்த கர்மாவை பண்ணணும். அது எப்படி கர்மாவை பண்ணா நமக்கு ஞானம் ஏற்படும்? இதுக்கு அடுத்தது கேள்வி வரும். கர்மாவை பண்றதுனால நமக்கு ஞானம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா இந்த கர்மாங்கிறது எதுக்காகன்னு கேட்டா நமக்குன்னு விதிச்சிருக்கோ இல்லையோ, நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை எப்படி பண்ணணும்னு கேட்டா இதுதான் கீதா சாஸ்திரத்துல கர்மயோகம்னு சொல்றது. கீதா சாஸ்திரம் சொல்றது யோகம்னாலே உபாயம்னு அர்த்தம். இருக்கு யோகம்னா உபாயம். கர்மயோகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா கர்மாவை உபாயமாக கொண்டு இந்த கர்மாவை பண்ற போது நமக்கு விகிதமான கர்மாக்களை எல்லாம் பண்றச்சு இந்த கர்மாவானது எனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கர்மா இது என்னை காரணமாக கொண்டு பகவான் இந்த காரியத்தை செய்விக்கிறான். நான் சொஸ்மை சொப்ரீதையே சுயமேவ காரியத்தின்னு சாத்விக தியாகங்கள்லாம் பண்றோம் இல்லையோ, இப்படி பண்ணணும் இந்த கர்மா. இதுக்குதான் கர்மயோகம்னு பேர். நாம பண்ணக்கூடிய ஒரு கிரியையும் ஒரு கர்மாவும் எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டா இந்த கர்மாவானது பகவானேவ சுனியாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி சுசேஷதைக்க ரசேன அனேன ஆத்மனா அதெல்லாம் சொல்லி இதோ ஸ்வஸ்மை சுப்ரீதையே சுயமேவ காரயதி இந்த காரியத்தை அவன் தன்னுடைய பிரீதிக்காக என்னை காரணமாக கொண்டு இந்த காரியத்தை சேவிக்கிறான். ஆகையினால அவன்தான் கர்த்தா, பகவான் தான் கர்த்தா. இதுக்குதான் கர்த்திருவ தியாகம்னு பேரு. கர்த்திருவ தியாகம்னா என்னன்னு கேட்டா நான் இதுக்கு கர்த்தா அல்ல, இந்த காரியத்தை நான் பண்றது நான் பண்ணலை, இது ஒண்ணு. இது என்னுடையது அப்படிங்கிற மமதா தியாகம்னு பேர். மமன்னா என்னுடையது, இது எனக்கும் இதுவும் பகவானுக்கு தான். அடுத்தது பல தியாகம்.
இதனால வரக்கூடிய பலனும் எனக்கு கிடையாது. இந்த பலன்ல நான் ஆசை வைக்கலை. இது மூணாவது. இந்த 3 ஃபேக்டர் இதுதான் உண்மையான இதுதான் கீதா சாஸ்திரத்துல முதல் ஷட்கத்துல சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு சொல்லுவார். கர்மயோகம்னா என்ன அப்படிங்கறதையெல்லாம் சொல்லி இந்த கர்மயோகத்தை அந்த ஒரு ஞானத்தோட இது பகவான் தான் இதுக்கு கர்த்தா, இது பலனும் அவனுக்கே அப்படிங்கிற ஒரு தெளிவான எண்ணம், இதுக்குதான் கர்மயோகம்னு பேர். இந்த கர்மயோகத்தை தான் அவித்யா சப்தத்தினால இங்க சொல்றார். அவித்யா. இப்போ இந்த பலன்ல ஆசை இல்லாமல் இந்த கர்மாவை பண்ற போது அது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, மிருத்யும் தர்த்து காமஹா. தரணம். தரணம்னா தாண்டது. எதை தாண்டுவதற்கு? மிருத்யுவை. இந்த இடத்துல மிருத்யுன்னா மரணம்னு லிட்டரல் சென்ஸ். ஆனா டெக்னிக்கலா மிருத்யுன்னா என்னன்னு கேட்டா, த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், ஜனன மரணம்ங்கிற சுழற்சி இருக்கும் இல்லையோ, அந்த ஜனன மரணம்ங்கிற சுழற்சியை தான் இங்க மிருத்யுன்ற சப்தத்தினால எடுத்து காட்டுறாரு. இப்போ அப்போ இத பண்ணிட்டா என்ன ஆகும்? தர்த்து காமஹா. இப்ப நமக்கு ஒரு ஞானம் ஏற்படும். இந்த கர்மாவை இந்த மாதிரி விகிதமான கர்மாக்களை எல்லாம் இந்த பல தியாகத்தோட, கர்த்திருவ தியாகத்தோட, மமதா தியாகத்தோட பண்ற போது நமக்கு அந்த தோஷங்கள்லாம் விலகும். மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகிறது. அப்போ விலகினா என்ன ஆகும்னு கேட்டா, நமக்கு உண்மையான ஞானம். நாம் யார்? இந்த ஆத்மாங்கிறது யாரு? இந்த சரீரம்ங்கிறது என்ன? இதான் பிரகிருதி புருஷ விவேக ஞானம்னு பேரு. விவேகம்னு சொன்னாலே டிஸ்கிரிமினேஷன் சொல்றோம் இல்லையோ. பிரகிருதி புருஷ விவேகம் இது எதனால ஏற்படுறது? விஹித கர்மாவினால ஏற்படுகிறது. அதுதான் இங்க வியாக்கியானத்துல எழுதுறச்சே அவர் சொல்றார், அவித்யா வர்ணாசிரம விஹித கர்மனா மிருத்யும். மிருத்யுங்கிறதுக்கு வியாக்கியானத்துல வித்யா உற்பத்தி விரோதி பிராரப்த கர்மா. அழகா எழுதிட்டார் வியாக்கியானத்துல. வித்யானா ஞானம். ஞானத்தை உண்டு பண்ணுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பிராரப்த கர்மாக்கள். அந்த பாப கர்மா இருந்தாலே என்ன ஆகும்னு கேட்டா, அந்த ரெசிடியூ அழுக்கு, நம்ம சொன்னமே கண்ணாடியில அழுக்கு இருக்கிற வரையில் என்ன ஆகும் கேட்டா முகம் தெரியாது. அதே மாதிரி இங்க வித்யா உற்பத்தி விரோதி பிராரப்த கர்மா அந்நேஷாமபி ஏஷ விநாசா அதி ஸ்ருதே. இப்போ இந்த மாதிரி ஒரு கர்மாவை பண்ண இது என்ன ஆகும்னு கேட்டா, இந்த அழுக்கெல்லாம் நீ மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் எத்தனையோ தோஷங்கள், ராகத்வேஷங்கள்லாம் இருக்கும். நமக்கு காமம், குரோதம், லோபம், ஆச்சரியம், இது எல்லாம் எத்தனையோ சொல்றோமோ இல்லையோ. இவ்வளவும் என்ன ஆகும்னு கேட்டா ஞானத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியவைகள். ஞானத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய இந்த பிராரப்த கர்மாங்கிறது இந்த கர்மாவை பண்றதுனால, அவித்யான்னு சொல்ல விகிதமான கர்மாக்களை பண்ணுகிற பொழுது இந்த பிராரப்த கர்மா கொஞ்சம் கொஞ்சமா விலகும். இது கர்மா போயிடுச்சுன்னா, கர்மா தான் நம்மள திரோதானம் பண்ற. திரோதானம்னா நம்மள மறைக்கிறது, நம்மளுடைய உண்மையான ஞானத்தை எல்லாம் மறைக்கிறது. அப்போ இந்த கர்மா இதையெல்லாம் நீக்கெடுத்துனா ஞானம் நமக்கு தானாகவே உண்டாகும். என்ன ஞானம் வருது அப்படின்னு கேட்டா, ஆத்மாவை பற்றின ஒரு தெளிவான ஞானம். இந்த ஜீவாத்மா யாரு, இந்த சரீரம் யாரு, இந்த என்னது அப்படிங்கிற ஞானம் வருது. அதுதான் சொல்ற, இப்போ அகம்ஹி அவித்யா மிருத்யும் தர்த்து காமஹா கரோமிவை ராஜ்யம் யாகாம்ச்ச விவிதான் போகைஹி புண்ணியக்ஷயம் ததா. அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா, சுவாமி நான் அப்புறம் கூப்பிடுறேன், ஒரு உபன்யாசத்துல இருக்கேன். அப்புறம் இப்போ சொல்ற, நான் என்ன பண்றேன், இப்போ நிறைய யாகங்களை எல்லாம் பண்றேன். இப்போ நான் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த ஒரு ஒரு யாகம் இதையெல்லாம் பண்றேன். இந்த யாகங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த யாகங்கள்லாம் எதுக்காக? யாகாம்ச்ச விவிதான் போகை புண்ணியக்ஷயம் ததா. நான் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் போறதுக்காகத்தான் அப்படின்றதுக்காக பண்ணார். ததிதம் மே தே
மனோதிஷ்டியா விவேக ஐஸ்வர்யதாம் கதம் தச்ரூயதாம் அவித்யாயா ஸ்வரூபம் குலநந்தன. அழகா சொல்றாரு. இப்போ இதம் தே மனஹா, ஃபார்ச்சுனேட்லி திஷ்டியா திஷ்டியா அப்படின்னு சொன்னாக்க ஒரு 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 ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்ன ஆச்சரியமான விஷயம் கேட்டா, உங்களுடைய மனசு இருக்கோ இல்லையோ, தே மனஹா திஷ்டியா, ஒரு ஃபார்ச்சுனேட்லி அதிருஷ்டவசமாகவே விவேக ஐஸ்வர்யதாம் கதம், ஒரு விவேகம் இருக்கு உனக்கு. உனக்கு யூ ஆர் ஏபிள் டு டிஸ்கிரிமினேட், எது நல்லது, எது சாஸ்வதம், எது அசாஸ்வதம் அப்படின்னு விவேகிச்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மனோபாவம் உனக்கு இருக்கு. ஏன் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது தே மனஹா விவேக ஐஸ்வர்யம், விவேகமாகிற ஐஸ்வர்யத்தை அடைந்திருக்கிறது. தச்ரூயதாம், ஆகையினால நான் ஒரு சொல்றேன் உங்களுக்கு. இந்த அந்த ஒரு அந்த இத அவித்யாயா ஸ்வரூபம் குலநந்தனம். அவித்யானா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அவித்யா, இந்த கர்மாங்க அவித்யாயா ஸ்வரூபம். இது பாஷ்யக்காரர் அடிக்கடி பிரமாணமாக எடுப்பார் கிரந்தங்கள் எல்லாம். அனாத்மனி ஆத்ம புத்தி யாச்ச ஸ்வே அஸ்வே ஸ்வம் இது யாமதிஹி சம்சார தரு சம்பூதி பீஜம் ஏதத் த்விதாஸ்திதம். அழகா சொல்லிட்டார். பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். அதாவது தன்னுடையது இல்லாததை தன்னுடையதாக எண்ணுதல். அதான் எழுதுறார். அனாத்மனி ஆத்ம புத்தி, ஆத்மா இல்லாத வஸ்துவில ஆத்மத்துவ புத்தி. ஆத்மா இல்லாதது எதுன்னு கேட்டா சரீரம். இந்த சரீரத்துல ஆத்ம புத்தி. இப்ப நான் நான் சொல்றச்சே நமக்கு எதை தோன்றது? நம்முடைய சரீரத்தை தான் தொட்டு காட்டுறோம். நான் அப்படிங்கிறச்சே இப்போ சுவாமி காலக்ஷேப ஒருத்தன் யாரோ ஒருத்தனை அடிக்கிறான். அடிச்சான்னா சண்டைக்கு போறான். என்னையாடா அடிச்ச அப்படின்னு கேட்கிறான். என்னை அடித்தாயா அப்படின்னு கேட்கறச்சே அடிபடுறது சரீரம்தான். ஆத்மாவுக்கு அடிபட முடியும். ஏன்னா கீதையில எல்லாம் சொல்ற அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோயம்னு எல்லாம் ஆத்மஸ்வரூபம். ஆத்மாவை அடிக்க முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, உலர்த்த முடியாது. ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒருத்தனை அடிச்ச உடனே என்னை அடிக்கிறையான்னு சண்டைக்கு போறான். அப்ப என்னை அடித்தாயான்னு சொல்ற போச்சே, அந்த என்னைன்னு சொல்றச்சே எதை சொல்ல வரான்? அவன் தன்னுடைய சரீரத்தை சொல்றான். இதான் அனாத்மனி, ஆத்மா இல்லாததை ஆத்மாவாக எண்ணுதல். அனாத்மனி ஆத்ம புத்தி யா, இது அவித்யை. அப்புறம் அஸ்வே, தன்னுடையதாக இல்லாதது, தன்னோடது கிடையாது, தனக்கு சொந்தம் இல்லாததை தனக்கு சொந்தமாக ஸ்வம் இது யாமதிஹி, தன்னுடையத அது ஒண்ணும். இதையெல்லாம் இந்த ஒரு ஒரு சொல்றாள் இல்லையோ, இது ரெண்டுமே தன்னுடைய தனக்கு சொந்தமில்லாத வஸ்துவை தன்னுடையதாக எண்ணுதல். இந்த ஆத்மா வஸ்துங்கிறத தான் சுதந்திரன்னு நினைக்கிறது. இது பகவானுடைய சொத்து, இது அஸ்வம். இந்த ஆத்மா தன்னுடையது கிடையாது. இதை ஸ்வம், தன்னுடையதுன்னு நினைக்கிறது. இதுதான் என்ன அப்படின்னு கேட்டா சம்சார தரு சம்பூதி பீஜஹா. இதுதான் ஒரு ஒரு சம்சாரம்ங்கிற விருட்சத்துக்கு விதையே. இதுதான் சம்சாரம்ங்கிறது பெரிய மரம். கீதையில சொல்ற ஊர்துவமூலமத சாகம். அங்க சொல்ற ஒரு பெரிய மரத்தை தலைகீழா வச்சா எத்தனை சாக்கைகள் வருது. ஊர்துவ மூலம் அத சாகம், எத்தனை கிளைகள் இருக்கும். அந்த மாதிரி சம்சாரமானது பல கிளைகளாக பல ஜென்மாக்களாக போறது. இது இருக்கோ இல்லையோ, இதுதான் சம்சார தரு. சம்சாரமாகிற விருட்சத்திற்கு சம்பூதி பீஜம். சம்பூதி பீஜம், சம்பூதி பீஜம் அப்படின்னு ஒரு ஒரு விதை, நல்லா பவர்ஃபுல்லான விதை இது. இதுதான் சொல்றார்.
அது ஏதத்விதாவா ஸ்திதம். இது ரெண்டு வகை. தன்னுடையது இல்லாததாக தன்னுடையதாக எண்ணுதல். ஆத்மனி அனாத்மனி ஆத்ம புத்தி. அகம் மமா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு தான் நம்முடைய சம்சாரத்துக்கே காரணம். எல்லாம் நம்ம நிறைய பேர் கேட்போம், நம்ம எப்படி முதல்ல எங்கேருந்து வந்ததுன்னு எல்லாம் நம்ம எல்லாம் கேட்கிறோமோ இல்லையோ, இதுக்கு விதையே எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டா இதுதான் காரணம். அஸ்வே ஸ்வம் இது யாமதி அனாத்மனி ஆத்ம புத்தி. இது வந்துடுத்துன்னா இது அதுல இருந்து சம்சாரம்ங்கிறது உற்பத்தி ஆயிடுறது. இந்த ரெண்டும் வந்துடும். அது சொல்ற பஞ்சபூதாத்மகே தேஹே தேஹி மோக தமோவிருதா அகம் மம ஏதத் இது உச்சைஹி குருதே குமதிஹி மதிம். பஞ்சபூதாத்மகே தேஹே, அதாவது இந்த ஒரு ஒரு தேகம்ங்கிறது பஞ்சபூதங்களினால் ஆனது. இது பாஞ்சபௌதிகமான சரீரம், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களால் ஆனது இந்த சரீரம் இருக்கோ இல்லையோ. தேஹே தேஹி மோக தமோ விருதா. தேஹினா தேகத்தை உடையவன், தேஹி இந்த ஆத்மான்னு அர்த்தம். இந்த ஆத்மாவாகிற இந்த இருக்கா, இந்த ஜீவாத்மா இருக்கானோ இல்லையோ, இது தமோவிருதா, அதாவது he shrouded by darkness, தமஸ்ன்னு சொல்லக்கூடிய டார்க்னஸ். இந்த சரீரத்துல வந்துட்டான்னா இந்த தமஸ்ங்கிற அஜ்ஞானமானது இந்த ஆத்மாவை மூடி விடுறது. அப்ப வந்துடுத்துனா தமோவிருதா அகம் மம ஏதது இது உச்சைஹி குருதே குமதிஹி மதிம். அப்போ உடனே என்ன ஆயிடுறது, இது இந்த தமஸ்ங்கிற அஜ்ஞானம் மூடிடுத்துன்னா நான் என்னுடையது அப்படிங்கிற புத்தி வந்துடுறது. எப்போ இந்த தமஸ் வந்து சேர்ந்துடுத்தோ, இந்த பிரகிருதி சம்பந்தம் வந்துடுத்தோ, நான் அகம் மமா அப்படிங்கிறது ரெண்டு வந்துடுறது. இதுல சொல்ற குருதே மதிம் அகம் மம ஏதத் இது உச்சைஹி, ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற வந்துடுறது. அதாவது இந்த ஒரு ஒரு டீப் ரூட்டட் ஒரு அட்டாச்மெண்ட் அதுல வந்துடுறது. அப்புறம் சொல்ற ஆகாஷ வாயு அக்னி ஜல பிருத்திவிபியா பிருதக் ஸ்திதே ஆத்மனி ஆத்மமயம் பாவம் கஹா கரோதி களையலே. இப்போ இந்த பஞ்சபூதங்களால இருக்கக்கூடிய இது இருக்கோ இல்லையோ, இதை தவிர்த்து இந்த ஆத்மாங்கிறது தனியா இருக்கே, எந்த ஞானம் உள்ளவனாவது இது எப்படியாவது நினைச்சுப்பானா? ஏன் அப்படி அழகா சொல்ற, இந்த ஆத்மனி ஆத்மமயம் பாவம் கஹா கரோதி. இந்த களையபரே இந்த சரீரத்துல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சரீரத்துல எப்படி இதை ஒருத்தன் நினைச்சுக்க முடியும்? சொல்ற கலேபர உபபோக்யம் ஹி கிரகக்ஷேத்ராதிகம் ச கஹா அதேஹி ஆத்மனி பிராஜ்ஞா மம இதம் இதி மன்யதே. இப்போ இந்த சரீரத்தினால அனுபவிக்க கூடியது கிரகம், க்ஷேத்திரம் இல்லையா, வீடு, அப்புறம் வாசல், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. இந்த வீடு இந்த நிலங்கள்லாம் இருக்கு, இதையெல்லாம் யாராவது தன்னுடையதுன்னு யாராவது நினைக்குமே. அதே ஹேஹி ஆத்மனி, தேக ஆத்மனி ஆத்மாவினிடத்தில் பிராஜ்ஞா, இந்த ஆத்மாவை பத்தி ஒரு 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 இது ஆத்மாவால அனுபவிக்க கூடியதா, இதெல்லாம் சரீரத்தினால அனுபவிக்க கூடியதே தவிர ஆத்மாவெல்லாம் அனுபவிக்க கூடியதே கிடையாது. இது ஆத்மாவால அனுபவிக்கிறேன்னு யாராவது எந்த முட்டாளாவது நினைப்பானா? சொல்ற அதுக்கு விவேகாக்கியம் ஐஸ்வர்யம் விவேக ஏவவா ஐஸ்வர்யம் எத்ய தத் தத் பாவோ விவேக ஐஸ்வர்யதா கர்மாக்கியா அவித்யாயாக ஸ்வரூபமாக தச்சுயதாம். அனாத்மனி தேஹே அகம் இதி பாவா அஸ்வே தேஹ போஷக தாரகாதோ வஸ்துனி ஸ்வம். இந்த தேகத்தை போஷிக்கக்கூடிய வஸ்துக்களெல்லாம் என்னுடையது. சம்சார பலகம் காமிய கர்மா அவித்யா சைவ தருகு, இதெல்லாம் காமிய கர்மாக்கள்னு பேர். சொன்ன மாதிரி கர்மயோகம் பண்ணாமல் இது இந்த பலன் எனக்கு நான் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவர் அத இத அழகா சொல்றார். கலேபர உபபோக்யம் ஹி கிரகக்ஷேத்ராதிகம். அது வியாக்கியானத்துல எழுதுற
ஏதத் த்விவிதம் ச பிரமம் பிரபஞ்சயதி பஞ்சபூதாத்மகः பஞ்சபூதாத்மகः தேஹே பஞ்சபூதாத்மகே குமதிஹி தேஹி இதம் தேகாத்யஹம் ஏவ இதி இதம் க்ஷேத்ராதி மம இதி ச மோகம் குருதே. மோகதமஹா, மோகதமஹான்னா பூர்வ கர்ம வாசனா. அழகா எழுதுறாங்க. பூர்வ கர்ம வாசனா. வாசனான்னாலே அந்த அந்த லேட்டன்ட் இம்ப்ரெஷன்ஸ் தட் இஸ் பிரசன்ட். ஏன்னா நம்ம போன அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே பார்த்தோம். முதல்ல அந்த இதெல்லாம் இருக்கிற போது இந்த ஆத்மா கர்ப்பவாசம் பண்ற போது எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. அப்ப இந்த வெளிலோகத்துக்கு வந்த உடனே அஜ்ஞானம் மூடிடுறதுன்னு எல்லாம் பார்த்தோமோ இல்லையோ. அப்போ சொல்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் மோகதமஹா, பூர்வ கர்மத்தினால் அந்த வாசனையினால் எல்லாம் மறைஞ்சு போயிடுறது. கலேபரஹா அதேஹே ஆத்மனி தேகாத்து அந்யஸ்மின் ஆத்மனி, தேகத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில் யாருமே இந்த மாதிரி நினைக்க முடியாது. விவேகியா இருக்கிறவன் நினைக்க கூடாது. இத்தம் ச புத்திர பௌத்ரேஷு தத் தேகோத்பாதிதேஷு கஹ கரோதி பண்டிதஹ ஸ்வாமியம் அனாத்மனி கலேபரே. இந்த மாதிரி சரீரம்ங்கிறது அனாத்மா, ஆத்மா இல்லாத வஸ்துன்னு ஆயிடுது. இப்போ இந்த சரீரத்திலேந்து உண்டான இல்லையா புத்திர பௌத்ரேஷு தத் தேக உத்பாதிதேஷு கஹா. இப்போ குழந்தைகள், புத்திரன், பௌத்திரன், இந்த மாதிரி சம்பந்தங்கள்லாம் சரீரத்தை இட்டு வரக்கூடிய சம்பந்தங்கள் எல்லாம். இந்த சரீரம் ஆத்மா கிடையாது. சரீரம் ஆத்மா இல்லாத காரணத்தினால இந்த சரீரத்தின் மூலமாக நமக்காக உண்டான பிள்ளைகள், பேரன், இதையெல்லாம் இருக்கும் இல்லையோ. இதையெல்லாம் என்னுடைய ஆத்மாவே சேர்ந்ததுன்னு யாராவது நினைச்சுப்பானா? கரோதி பண்டிதஹா சுவாமியம் அனாத்மனி கலேபரே. இது என்னுடையது அப்படின்னு எந்த முட்டாளாவது நினைப்பானா? இந்த சரீரம் என்னுடையது அப்படின்னு நினைக்க முடியுமா? ஒரு சரீரம், அதான் இங்க நம்மாழ்வார் சரித்திரத்துல ஞாபகம் வச்சுக்கணும். அச்சேதனத்திலேருந்து அச்சேதனம்தான் உண்டாகுமே தவிர சேத்தனம் உண்டாகாது. இது ஒரு பிலசாபிக்கல். அச்சேதனம்ங்கிறது இன்னொரு அச்சேதனத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர சேத்தன வஸ்துவ உண்டாகாது. இந்த சேத்தனம்ங்கிறது ரெண்டும் ஒரு தற்காலிகமாக ஒரு சம்யோகம், ஒரு சேர்க்கையை அடையும் கர்மாவினால. ஆனால் இத அச்சேதனம் அச்சேதனத்தை தான் உண்டு பண்ணும், சேத்தனத்தை உண்டு பண்ணாது. இது கொஞ்சம் இன்னும் இந்த பிலாசபி புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த நம்மாழ்வார் சொல்றச்சே, சித்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று அத்தை தின்று அங்கேயே கிடக்கும்னு விட்டார். அச்சேதனத்துல அச்சேதனத்தோட இருக்க வேண்டியதுதான்னு அர்த்தம். அது மாதிரி இவர் யாராவது ஒருத்தன் நினைப்பானா, சர்வம் தேக உபபோகாய குருதே கர்ம மானவஹா தேகச்ச அந்யஹா யதா பும்சஹா ததா பந்தாய தத்பரம். அப்போ சொல்ல, சர்வம் தேக உபபோகாய குருதே கர்ம. எல்லாரும் என்ன பண்றான் தெரியுமா? எல்லாரும் மனுஷன் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் இந்த சரீரத்தினுடைய போகத்துக்காக தான் எல்லா காரியத்தையும் பண்றோம். இந்த ஆத்மாவுக்காக யாராவது என்ன காரியத்தை பண்றோம்? ஆத்மாவுக்காக ஒரு காரியத்தையும் பண்றது கிடையாது. அதான் சொல்ற, சர்வம் தேக உபபோகாய, தேகத்தினுடைய போகத்துக்காகத்தான் குருதே கர்ம மானவகா தேகச்ச அந்யஹா யதா பும்சஸ்ததா பந்தாய தத்பரம். ஆனா இப்போ என்ன ஆறுது? இந்த எல்லா காரியமும் அந்த இதெல்லாம் பந்தாய ஆகையினால இந்த காரியங்கள்லாம் என்ன? யதா ததா பந்தாய தத்பரம். ஆகையினால இவன் பண்ணக்கூடிய தேக போகத்துக்காக இவன் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே கடைசியிலே பந்தத்துக்கு காரணமாகவே ஆயிடுறது. அதனால மிருண்மயம் ஹி யதா கேகம் லிப்யதே வை மிருதமம்பசா பார்த்திவோயம் ததா தேகா மிருதம் மிருதம் அம்பா லேபன ஸ்திதி.
அதாவது ஒரு 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 மண்ணிலேருந்து பண்ணக்கூடிய வஸ்துக்கள், பானைகளோ, வீடு அப்பெல்லாம் பண்றோம். மிருண்மயம் ஹி யதா கேகம். பழைய நாள்ல சொல்றான். இப்ப வீடு கட்டுறச்ச மண்ணால வீடு கட்டுறாளோ இல்லையோ, பழைய நாள் அந்த மண்ணால கட்டுவா. அந்த மண்ணினால் ஆன அந்த கிரகம் அது மேல என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, லிப்யதேவை மிருதம்பசா, மேல பூச்சி பூசி வைக்கிறான். அது மண்ணால ஆன வீட மேல அதெல்லாம் போட்டு அதுக்கு வர்ணங்கள்லாம் பூசி என்னமோ பளபளன்னு வச்சுட்டு இருக்கும். ஆழ்வார் அழகா சாதிக்கிறார். இதுதான் திருமங்கை ஆழ்வார். ஊனிடை சுவர் வைத்து என்பது உன் நாட்டி உரோமம் வேந்த ஒன்பது ஒன்பது வாசல், என்பது வாசல். உரோமம் வேந்த ஊன் இடை சுவர். நம்ம ஆழ்வாரும் சொல்ல, பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும். இப்போ நம்ம வச்சுக்கலாமே, ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டுறச்சே நடுவில் செங்கல் எல்லாம் வச்சு, நடுவில் சிமெண்ட் எல்லாம் வச்சு, அப்படியே அதை பிளாஸ்டர் பண்ணாத, பெயிண்ட் எல்லாம் அடிக்காம, அதை டெக்கரேட் பண்ணாத அப்படியே இருந்தா பார்க்கறதுக்கு நமக்கே அருவருப்பா இருக்கும். ஐயோ, இந்த இடத்துல போய் நம்ம போய் வாசம் பண்றது, நம்மளால இருக்கவே முடியாது இந்த ஆத்துல அப்படின்ற எண்ணம் வரும். ஆனா அதே ஆத்துல என்ன பண்றோம், அழகா பிளாஸ்டர் பண்ணி சிமெண்ட் எல்லாம் போட்டு பூசி அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பளபளன்னு வச்சு டெக்கரேட் எல்லாம் பண்ணி வச்சுட்டா அந்த கிரகத்துல நமக்கு எவ்வளவு ஒரு அபிமானம் வருது. ஆஃப்டர் ஆல் அது எதா வச்சுன்றது, கல்லு மண்ணு இதெல்லாம் இல்லையா. அதே மாதிரி நம்முடைய சரீரமும் அப்படித்தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய செங்கல்லாம் எது அப்படின்னு கேட்டா இந்த போன்ஸ், இந்த எலும்பு தான். அதுதான் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறது, கட்டடத்துக்கு ஒரு லுக்கு கொடுக்கறதே அது தானே. இந்த சரீரத்தை ஸ்திரமா வைக்கிறதுக்கு காரணம் அந்த எலும்பு. அதுக்கு மேல சதைகள், அந்த இதையெல்லாம் இருக்கு, நாளங்கள், ரத்தம், அது இதையெல்லாம் போட்டு இது அப்படியே நம்ம வெறும் எலும்பு கூட பார்த்தா பயந்து போயிடுவோம். அதுக்காக இது என்ன அழகா ஒரு தோலை போட்டு மூடி வச்சிடுறார். போட்டு இந்த தோல் மூடினே தான் ஊனிடை சுவர் வைத்து என்பது உன் நாட்டி. எவ்வளவு அழகா திருமங்கை ஆழ்வார் சொல்லிடுறாரு. ரொம்ப அழகா சொல்லல, ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சு சொல்றாரு. இந்த சரீரத்துல போய் இப்படி ஒரு அபிமானம் இருக்கு. இந்த யோக சாஸ்திரத்துல எல்லாம் சொல்றச்சே இந்த சரீரத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கு, இந்த சரீரத்துள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு இல்லையா. நாம இந்த அழுக்கான சரீரத்துலதான் ஒரு அபிமானம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ இன்னும் அழகான ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா. நம்ம பெரிய இப்போ ஒரு காஸ்மாபாலிட்டன் சிட்டியில இருக்கோம். நம்ம சிட்டியில இருக்கிறச்சே அழகா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கிறோம், வீடெல்லாம் வாங்கிக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுக்கு கீழே, இந்த ரோடுக்கு கீழே எல்லாம் ட்ரைனேஜ் எவ்வளவு போறது, இந்த ட்ரைனேஜ் தான் போறது, சகிக்க முடியாதது. அதுக்குள்ள எத்தனை புழு பூச்சிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுவோம், பெருசா ஒரு பைப் எல்லாம் போட்டு வச்சு மூடி ரோட அழகா போட்டு வச்சு ரோட்ல சைட்ல எல்லாம் எல்லாம் டெக்கரேட் எல்லாம் பண்ணி வச்சிருவோம், பெயிண்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டா என்னமோ நமக்கு அதுல ஒரு மோகம். ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு. அது மாதிரிதான் இந்த சரீரம். அழகா சொல்றாரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சரீரம், மிருண்மயம் ஹி யதா கேகம் லிப்யதேவை மிருதம்பசா பார்த்திவோயம் ததா தேகா. இந்த தேகம்ங்கிறது பிருத்திவி பாகத்தை சேர்ந்தது. மிருதம்பா லேபன ஸ்திதி. இதுவும் இந்த மாதிரி எத்தனையோ இந்த ரத்தம் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய இதால ஒரு பூச்சி பூசி வச்சிருக்கா. இது பஞ்சபூதாத்மகைஹி போகைஹி பஞ்சபூதாத்மகம் வபு ஆப்யாயதே யதி தத பும்சஹா போகோ அத்திர கிம் கிருதஹா. இன்னும் அழகா சொல்ற. இப்போ இந்த ஒரு இந்த சரீரம் பஞ்சபௌதிகம், பஞ்சபூதங்கள்னால ஆயிருக்கோ இல்லையோ. இந்த சரீரத்தை போஷாக்கு, ஆப்யாயனம், ஆப்யாயனம்னா போஷாக்கு. இந்த சரீரத்துக்கு போஷாக்கு கொடுக்கறது பஞ்சபூதங்கள் தான் கொடுக்கறது. இந்த சரீரத்துக்கு போஷாக்கு கொடுக்கறது கூட இது பஞ்சபூதங்கள் தான் கொடுக்கறது. அப்போ அந்த அந்த பஞ்சபூதங்கள்னால இந்த ஆத்மாவுக்கு என்ன போகம் கிடைக்க போறது? ஆத்மாவுக்கு எந்த போகமும் கிடையாது. ஆத்மாவுக்கு இந்த ஆகாரம், நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தினால சரீரம் தான் வளர்றதே தவிர ஆத்மாவுக்கு வளர்ச்சிங்கிறது கிடையாது.
இல்லையா? ரொம்ப ஹை லெவல் பிலாசபியில சொல்றாரு. ஆத்மாவுக்கு பஞ்சபூதங்கள்னால வளர்ச்சி கிடையாது. ஆத்மாவுக்கு வளர்ச்சிங்கிறது ஞானம், தான் யாருன்னு சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறது ஆத்மாவுக்கு வளர்ச்சி. அப்போ அழகா சொல்றாரு இப்போ, பஞ்சபூதாத்மகைஹி போகைஹி பஞ்சபூதாத்மகம் வபுஹு ஆப்யாயத்தே. ஆப்யாயனம், ஆப்யாயனம்னா நரிஷ்மெண்ட்னு அர்த்தம் அதுக்கு. இதனால இதுக்கு ஒரு போஷாக்கு இருக்குமே தவிர தத பும்சோ போகோ அத்த கிங்கிருதா, இவனுக்கு என்ன போகம் இருக்கு அதுல? ஆத்மாவுக்கு எந்த விதமான போகமும் கிடையாது. அநேக ஜன்ம சாகசிரீம் சம்சார பதவியும் பிரஜன்னு மோகஸ்ரமம் பிரயாதா அசோ வாசனா ரேணு குண்டிதா. அதாவது எத்தனையோ அநேக ஜென்மங்கள், கோட்டானு கோடி ஜென்மங்களை எடுத்திருக்கான் இந்த ஜீவாத்மா. இங்க பிறந்து பிறந்து ஜன்ம சாகசிரீம் சம்சார பதவி, இந்த சம்சாரம் ஜனன மரணம் அப்படிங்கிற சம்சாரத்தை அடைந்து அதனால என்ன ஆறுது? மோகஸ்ரமம் பிரயாதா அசோ, ரொம்ப மோகம் திருப்பி திருப்பி வருது. எப்படி? அந்த வாசனை, அந்த லேட்டன்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படியே படிஞ்சு போயிடுறது, இந்த மனசுல படிஞ்சு போயிட்டதுனால அந்த அழுக்கு போஸ். இதெல்லாம் நம்ம இந்த அழுக்கெல்லாம் இருக்கும், சில அழுக்கெல்லாம் பட்டுதுன்னா அந்த கரை அவ்வளவு லேசில போகாது. அதுக்கு ஏதோ ப்ளீச்சிங் ஏஜென்ட் எல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டாதான் அந்த கரையெல்லாம் போகும். சிலதெல்லாம் போகாத கரைகளும் உண்டு. அந்த மாதிரி இந்த வாசனை இருக்கோ இல்லையோ, எத்தனையோ ஜென்மங்கள்ல அந்த ஒரு கர்மாவை பண்ணி 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 இந்த கர்மாவனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நம்ம மனசுல ஒரு ஆழமான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த ஜென்மா வரைச்ச என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த வாசனையினால திருப்பி அதே காரியத்தை நாம பண்றோம், ஒரு மோகத்தை அடைகிறோம். அதான் பிரயாதோ வாசனா ரேணு கொண்டு, வாசனா ரேணுனா வாசனையாகிற அழுக்கு, டஸ்ட். இதனால ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. பிரக்ஷால்யதே யதா சஹா அஸ்ய ரேணு ஞான உஷ்ணவாரிணா ததா சம்சார பாந்தஸ்ய யாதி மோகஸ்ரம சதம். அப்போ அந்த ஒரு ஒரு சொல்ற இந்த ஒரு ஒரு ஞானம்ங்கிற கொதிக்கிற ஜலம். நம்ம இந்த சில பேர்லாம் பார்க்குறோம் இல்லையா, துணியில ரொம்ப அழுக்கு இதெல்லாம் இருந்தா ரொம்ப ஹாட் வாட்டர் வாஷ், அதை வார்ம்ல அந்த அந்த டிட்டர்ஜென்ட் ஏஜென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணாதான் அந்த அழுக்கோ கொஞ்சமோ அதெல்லாம் போகும். இல்லைன்னா அந்த அழுக்கு போகவே போகாது. அதான் சொல்ற, பிரக்ஷால்யதே யதா சதா, எப்பொழுது அதை பிரக்ஷாலனம்னா வாஷ் ஆஃப், கழுவுகிறானோ, எது? ஞான உஷ்ண வாரினா, ஞானமாகிற உஷ்ண நீரினால் எப்பொழுது இந்த வாசனைங்கிற அழுக்கை கழுவுகிறானோ, ததா சம்சார பாந்தஸ்ய யாதி மோகஸ்ரம சதம். அப்போ இந்த ஒரு ஒரு இந்த சம்சார பாந்தம், பாந்தகான்னா ஒரு டிராவல் வழிபோக்கன், சம்சாரம்ங்கிற ஒரு பெரிய வழிபோக்கன் அந்த இதுல இருக்கானோ இல்லையோ, மோகம் அப்படிங்கிற அஜ்ஞானமாகிறது அது கொஞ்சம் கொஞ்சமா விலகிறது. இப்ப ஞானம்ங்கிற உஷ்ணவாரி இருந்தாதான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகிறது. அப்போ மோகஸ்ரமே சமம் யாதே ஸ்வஸ்ய அந்தக்கரணஹா புமான் அனன்யா அதிசயாபாதம் பரம் நிர்வாணம் ரிச்சதி. இப்போ எப்ப இதையெல்லாம் இந்த நீங்கிறதோ, இந்த அஜ்ஞான இந்த அழுக்கு போறதோ, இந்த 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 ஆத்மாவினுடைய ஞானம், அதாவது எப்படி இருக்கும் இந்த ஆத்மஸ்வரூபம்? சமம் யாதே மோகஸ்ரமே, இந்த மோகஸ்ரமம், மோகமாகிற அழுக்கானது அது சமனத்தை அடைந்தால், அது நாசத்தை அடைந்தால், ஸ்வஸ்ய அந்த கரணா புமான், அந்த கரணம், அந்த கரணம்னா மனசு, இந்த மனதானது ரொம்ப ஒரு தூய்மை அடைகிறது. அப்போ அனன்யா அதிசய ஆபாதம் பரம் நிர்வாணம் ரிச்சதி. அப்போ இந்த ஒரு ஒரு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா இருக்கும் இல்லையோ,
இந்த ஆத்மாவை அதை அந்த ஒரு ஒரு அது சோகம் இல்லாத இந்த ஆத்மாவனுடைய ஸ்தானத்தை, அதாவது ஆத்ம ஞானம்னு அர்த்தம். இந்த ஜீவாத்மாவனுடைய உண்மையான ஞானம்னு அர்த்தம் அதுக்கு. அத இங்க வியாக்கியானத்தை விஸ்தாரமாக எழுதுற. அனன்யா அதிசயம், அனன்யா அதிசய ரேதம், அபாதம் அதுக்கம், நிர்வாணம் மோக்ஷசுகம், நிர்வாணம் ஆத்மனஹா ஸ்வரூபம் நது கர்மபல ஔபாதிகம் இத்தியாக நிர்வாணம். நிர்வாணமய ஏவ அயமாத்மா ஞானமயோ நிர்மல ஸ்வரூப ஞானஸ்வரூப ஏவ அயம் ஆத்மா. இந்த ஆத்மாங்கிறது தோஷமில்லாதது, அதாவது நிர்மலம், நிர்வாணம், அதாவது இதுவே மோட்சத்துக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய நிலை, கிட்டத்தட்ட ஆத்மஸ்வரூப ஞானம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மஸ்வரூப ஞானத்தை அடைகிறான். பரம் நிர்வாணம் ரிச்சதி. நிர்வாணமய ஏவ அயமாத்மா ஞானமயோ அமரஹா துக்க அஜானமயா தர்மா பிரகிருதேஸ்தே நது ஆத்மனஹா. இதுவும் அடிக்கடி பாஷ்யக்காரர் கோட் பண்ணக்கூடியது. இது இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டா, சுகஸ்வரூபா, ஞானமயா, அமலஹா, தோஷமற்றவன். இப்போ துக்கம், அஜானம் முதலியவைகள்லாம் யாரை சேர்ந்ததுன்னு கேட்டா பிரகிருத்தேகே. இதெல்லாம் பிரகிருதியினுடைய தர்மங்களே தவிர ஆத்மாவுக்கு இந்த சுகம் ஒண்ணுதான், ஆனந்தம், சுகம், ஞான ஸ்வரூபம்தான். இது நிர்வாணம். ந ஆத்மனஹா ஜலஸ்ய ந அக்னி சம்சர்கஸ்தா ஸ்தாலி சங்காத் ததாபிஹி சப்தோத்ரேகாதி கான் தர்மான் தற்கரோதி என்ற யதா நிருபா. இப்போ ஜலம் இருக்கு. ஜலமுக்கு ஒரு சுவாபாவிகமான தன்மைன்னா குளிர்ச்சி. சாஸ்திரங்கள்ல எல்லாம் சொல்லும் சீதஸ்பர்ஷவத்யா ஆபஹா. ஜலம்ங்கிறது என்னைக்குமே குளுமையான தன்மையை கொண்டது. இப்போ இந்த குளுமையான இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையோ, அப்போ ஒரு அக்னி, ஒரு நல்ல ஒரு பாத்திரத்துல இந்த ஜலத்தை வச்சுட்டு அடுப்புல வச்சோம்னா கொஞ்ச நாள்ல அப்படியே கொதிக்கிறது. இப்போ ஜலத்துக்கு ஔஷ்ணியம், இந்த சுடக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் இல்லையோ, அது சுவாபாவிகம் கிடையாது. அது இயற்கையாவது. அதான் எடுத்து அழகா சொல்ற, ஜலஸ்ய ந அக்னி சம்சர்கஸ்தாலி சங்காத் ததாபி. எப்படி அது சுவாபாவிகமா, அந்த ஸ்தாலினா பாத்திரம், பாத்திரத்துல இருந்து நெருப்புல வச்சாதான் அதுக்கு உஷ்ணமே இருக்க தவிர சுவாபாவிகமாக அதுக்கு சைத்தியம்தான். அதே மாதிரி சப்த உத்ரேகாதிகான் தர்மான் கரோதி யதா நிருபா. அது போலதான் இந்த பிரகிருதியினுடைய சேர்க்கையினாலதான் இது எல்லாம் என்ன ஆறுது, இந்த ஆத்மாவுக்கு சகலங்களும் அதையெல்லாம் சப்தான் கரோதி, பலவிதமான இந்த தன்மைகளை எல்லாம் அடைகிறதுன்னு அர்த்தம். ஒரு சப்தாது ததா ஆத்மா பிரகிருதேகே சங்காத் அகம்மானாதி தூஷிதா பஜதே பிராகிருதான் தர்மான் அனன்யா தேப்யாஹி சோ அவ்யயா. அதே மாதிரி ஆத்மா பிரகிருதேகே சங்காத், சங்கம்னா சேர்க்கை, பிரகிருதியினுடைய ஒரு சங்கம், சேர்க்கையினாலதான் இது என்ன பண்றது, அகம்மானால், அகம் மமா, நான், எனது அப்படிங்கிற தோஷங்கள்லாம் வந்து சேர்றது. பிராகிருதான் தர்மான் பஜதே, பிரகிருதியினுடைய தர்மங்கள் அதுகளையெல்லாம் இவன் கடைபிடிக்கிறான். பிரகிருதியினுடைய தர்மங்கள்லாம் என்ன, பசி, தாகம், தூக்கம் எல்லாம் வரும். இப்போ பசிக்கிறது பசிக்கிறது அப்படின்னு சொன்னா, பசிங்கிறது சரீரத்துக்கு தவிர ஆத்மாவுக்கு பசி கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு 8 குணங்கள்லாம் அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகத்ஸா அபிபாசகா. பசி இல்லாதவன், தாகம் இல்லாதவன். இந்த ஆத்மாவுக்கு பசி தாகங்கள்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனா பிரகிருதியினுடைய தர்மங்களாக இருக்கக்கூடிய பசி தாகத்தை எல்லாம் தன்னுடையதாக நினைக்கிறான். எப்போ இதோட பஜதே பிராகிருதான் தர்மான் அனன்யா தேப்யஹி. இந்த ஆத்மாங்கிறது தேப்யஹா இவைகளை காட்டிலும் வேறுபட்டவனாக ஆகிறான். இப்போ ததேதத் கதிதம்
பீஜம் அவித்யா மயா தவ கிளேஷானாம் ச க்ஷயகரம் யோகாது அந்யது ந வித்யதே. ஆகையினால நான் இப்ப என்ன சொன்னேன் உனக்கு, அவித்யைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம்ங்கிற பீஜம் விதைதான் இப்போ சொன்னேன். இதுதான் இந்த விதைதான் சகல விதமான கிளேசத்துக்கும் காரணம். இப்ப இந்த கிளேசத்தை போக்கக்கூடிய உபாயம் இது எப்படி போகும் கேட்டா யோகம். அதான் சொல்ல கிளேஷானாஞ்ச க்ஷயகரம் யோகாது. இந்த கிளேசங்கள்லாம் அது க்ஷயமாகணும்னா அது நீங்க வேண்டும் அப்படின்னு கேட்டா எப்படி வரும்? யோகாது அந்யது ந வித்யதே. யோகத்தை தவிர வேற வழி கிடையாது. இது எப்படின்னு கேட்டா, இந்த யோகம்னா என்ன யோகம்னு சொல்லப்படுற ஞானம். இந்த ஞானம்ங்கிற யோகத்தினாலதான் இந்த க்ஷயங்கள்லாம் போகுமே தவிர அது போகாது அப்படின்னு கேசத்வஜர் சொல்ற. காண்டிக்யர் உடனே கேட்கிறார், தம் காண்டிக்ய உவாச்ச தம் பிரவீஹி மகாபாக யோகம் யோக விதுத்தமா விஜாத யோக சாஸ்திரார்த்தம் அஸ்யாம் நிமிசந்ததோ. உடனே கேட்கிற, ஒரு யோகத்தை பத்தி எனக்கு சொல்லும் கேசத்வஜர். நிமியோட வம்சத்துல வந்திருக்கக்கூடியவர்கள், நீ அந்த யோக சாஸ்திரத்தை நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கியோ இல்லையோ, அதனால அந்த யோக சாஸ்திரத்தை பத்தி எனக்கு சொல்லு. அதாவது ஞான யோகம், இந்த கிளேசத்தை போக்கடிக்கக்கூடிய ஞான யோகத்தை பத்தி எனக்கு, இது யோக தர்மத்தை பத்தி நீ எனக்கு விஸ்தாரமாக சொல்லணும்னு ஆரம்பிச்ச உடனே அவர் கேசத்வஜர் யோகத்தை பத்தி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறார். இது யோக சாஸ்திரத்தினுடைய சாரத்தையே சொல்லிடுற. யோக சாஸ்திரத்தினுடைய சாரமே இப்போ அழகா பின்னாடி ஒரு 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 170-80 ஸ்லோகம். அது யோகத்தை பத்தி சொல்றதுக்கு 80 ஸ்லோகம் இருக்கும். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா என்ன, நீ கொஞ்சம் ஹைலி பிலசாபிக்கல் கான்டென்ட், அடுத்ததும் சாஸ்திர ஞானத்தை தான் சொல்ல போற. சந்தேகம் இருந்தா கேளுங்க. சொல்லுங்க. நியூஸ் மீடியன் பாகவதா அன்மியூட் பண்ணிக்க சந்தேகம் கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது, பிஃபோர் பாகவதாஸ் டிஸ்கனெக்ட், இந்த மாதிரி அடுத்த 3 வாரத்துல இது சாத்துமுறை இருக்கு. 2-3 தடவை அனௌன்ஸ்மெண்ட் அனுப்பிச்சிருக்குது. வரவா கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணணும்னு இது ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் வி ஆர் ஏபிள் டு மேக் ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். அவுட் சைட் பெங்களூர் மைசூர்ல வரவாளுக்கு அகாமடேஷனும் ட்ரை பண்றோம். வி ஆர் கிவிங் அவர் பெஸ்ட் டு மேக் ஷூர் தட் யூ ஆர் ஏபிள் டு கெட் அகாமடேஷன் தேர். பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்றோம் பெங்களூர்ல இருந்து மைசூர்ல இருந்தும். ஸோ அதுவும் பிளானிங் டு டூ தட். அதனால கெட் இன் டச் வித் அடியேன் ஆர் இல்லாட்டி அனந்தகிருஷ்ண சுவாமி நம்பர் இருக்கு அதுல குரூப்ல. வேணும்னாலும் நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன், கேட்கலாம். இது மற்றபடி இப்ப கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா சுவாமிகிட்ட விஞ்ஞாபிச்சுக்கலாம். அடியேன் அடியேன் நமஸ்காரம் சுவாமி. இந்த அநேக ஜென்ம சாகந்திரி அந்த ஸ்லோகம் இதுல எடுத்திருக்காரு ஸ்ரீமத் ரகசிய திரசாரத்துல. அது பத்தி வரும்போது ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது கேட்கறதுக்கு. அடியேன் சுவாமி கிட்ட ஒரு இது, நாங்க 4 பேர் சொல்லியிருந்தோம். சுவாமி போன வாரம் போன் நம்பர் கொடுத்தார். 4 பேர் சொல்லியிருந்தோம். அதுக்கு சுவாமி சென்னையில இருந்து வரோம். அதனால கொஞ்சம் அகாமடேஷன் இது முதல் நாள் வந்துட்டு அரேஞ்ச் பண்றேன் மாமி. இது நான் ஐம் ஜஸ்ட் கன்சாலிடேட்டிங் ரிக்வெஸ்ட் இருக்கு. கன்சாலிடேட் ஐ வில் ரெஸ்பாண்ட் இன் எக்ஸாக்ட்லி 1 to 2 days. எனக்கு நான் மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும். சோ என்ன ரிக்வெஸ்ட் வருதோ நான் கன்சாலிடேட் பண்ணி we will confirm. No problem at all. ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. வெளியில நிச்சயமா we are trying to do our best. அதனால நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம், அகாமடேஷன் பத்தி கவலைப்பட வேண்டாம்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். We just waiting for others to come in also. இது வரைக்கும் கொஞ்சம் வெளியில சாப்பிடுறது இல்ல, அதனாலதான் பயமா. அதுக்கும் we are also trying to make local அங்கேயே கோவில்ல பண்றவா யாராவது மூலமா அரேஞ்ச் பண்றோம். இது என்ன முடியுமோ கண்டிப்பா we will do our best. I will get in touch with you separate. அடியே thank you அடியே. நான் இந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப் எதுலயும் இல்ல, ஏதாவது ஜாயின் பண்ணனும். இல்ல அதனால தான் நான் நம்பர் கொடுத்திருக்கேன். நீங்க நம்பர் எப்ப வேணாலும் என்கிட்ட நேரா கம்யூனிகேட் பண்ணலாம். இப்ப சாட் பாக்ஸ்லயும் போட்டுருக்கேன்.
So அதனால you can continue to communicate with me on my number. அடியன். இப்ப உபன்யாசம் இன்னைக்கு அதான் ரொம்ப அற்புதமா இருந்தது உபன்யாசம். அது நம்ம சொல்ல பார்த்து, அதாவது கர்மஜோ இது ஞானத்தை பத்தி பூரா கம்ப்ளீட்டா, ஆத்ம ஞானத்தை பத்தி கம்ப்ளீட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரமாத்ம ஞானம் வராது, அடுத்தது வராதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது பூரா. சோ அதனால அது ரொம்ப பகவத்கீதை கீதா சாரமே சொல்லிடுறாரு போல் இருக்கு பூரா ஃபுல் அத்தியாயத்துல இல்லையா? ஆமா ஆமா, யோகா அது தனியா யோக சாஸ்திரத்துக்கு போயிடுறாரு. இதுல இந்த பகவத்கீதையில ஒரு விருட்சம் தலைகீழ முளைச்சிருக்கிற அந்த இது சொல்வார்ல சுவாமி, அது மத சாகம்ன்றதான் அந்த கீதையில 15ஆம் அத்தியாயத்துல சம்சார பீஜம் எத்தனையோ கலைகளா போறது. அடியே நமஸ்காரம். ஒரு சின்ன டவுட். இது பத்தி இல்ல, பிலாசபி. இது நீங்க சொன்னதுல ஒன்றும் அந்த வர்ண ஆசிரம தர்மம் இது பண்ணணும்னு. ஒரு துரோணர் பிராமணன் தானே, அவர் எப்படி சண்டை போடுறதுக்கு வந்தார் யுத்த களத்துக்கு வரலாமா அப்படி? அப்ப அது கத்திரிய தர்மம் தானே இல்லையா? இல்லையா? கத்திரிய தர்மம் தான் அது. அதுக்கு காரணங்கள்லாம் வேற. அதாவது அது சரு மாறி போனதுனால அவருக்கு அந்த தன்மைகள்லாம் வந்துடுது. இந்த சரு மாறுறதுனால அதுக்கு வந்துடுறது. அது ஏதோ அந்த ரிஷி கதைகள்ல வர போது மாத்திடுவா. அதனால அந்த தன்மைகள் ஒருத்தருக்கும் மாறி போறது. உபன்யாசம் ரொம்ப 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 நல்லா இருந்தது. வேற ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. ரொம்ப தன்யாசம். காண்டிக்கிய ஜனகர் அப்படிங்கிறது, ஜனகர்ங்கிறது ஜெனரிக் இதுவா? காண்டிக்கியர் தான் அவருடைய பேரு, ஜனகர்ங்கிறது ஒரு டைட்டில். ஜனகர்ன்றது பொதுவாகவே ஜனகானா அப்பான்னு அர்த்தம் சம்ஸ்கிருத்ல. இப்ப அவர் ஜனகர்ன்ற அந்த மிதிலாதிபதி, அவர் சீதையனுடைய தகப்பனார் ஜனகர். அவெல்லாம் நிமி வம்சத்துல வந்தவா, அதையெல்லாம் சொல்லுவது. அந்த வம்சத்துல வரவா எல்லாமே ஜனகர்னு சொல்லுவா. அத மாதிரி அதாவது சில பேருக்கெல்லாம் இந்த அவளுடைய ஒரிஜினல் டேக் மறந்து போயிடும். பேர் சர்மா மறந்து போயிடும். சர்மா அவளுடைய ஒரிஜினல் சர்மா என்னன்னே தெரியாது. நேற்றுக்கு வேடிக்கையா யாரோ ஒருத்தர் பரநியாசம் பண்ணிக்க வந்தார். கோத்திரம் சர்மா சொல்லு அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி வைக்கிறதுக்கு சொன்னா அவர் பேர் குப்புசாமி அப்படின்னு சொன்னார். சுவாமி குப்புசாமின்னு பேரு வராது, சர்மா வராது சுவாமி, உங்க சர்மா சொல்லுங்க அப்படின்னா. இப்போ சொன்னா இல்ல என் பேர் குப்புசாமி தான் அப்படின்னாரு அவர். சுவாமி உங்க பேர் அதுவா இருக்காது, நீங்க அபிவாதைய சொல்லுங்கன்னு அப்புறம் சொன்னேன். அபிவாதைய சொல்றச்சு அப்புறம் சர்மா வந்தது. இதுதான் உங்க ஒரிஜினல் பேரு, இந்த பேர். இது மாதிரி பல பேருக்கு அவளுடைய ஒரிஜினல் அந்த இது போயிடும். யாரும் இந்த சர்நேம் இந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி தான் வந்துடுறது. அது மாதிரி நிறைய பேருக்கு வர்றது அந்த மாதிரி ரீதியில ஏதாவது கேஷத்விஜர் காண்டிக்கர் அப்படின்னு வரும். அந்த மாதிரி இருக்கும்.